நெட் டிவி ஃபார் யூ 7.7 lakhs சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது வந்து 1 மில்லியனாக வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹலோ மை டியர் நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் இந்த படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. பொதுவாக படத்தோட ட்ரைலர் எடுத்து ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். அப்படின்னா முதல்ல அந்த ட்ரைலர் நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும். ஆனால் இந்த ட்ரைலரை பார்த்தோன்னே கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ போயிடும்டா அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4-5 ஷார்ட்லேயே நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிச்சு. முதல்ல ரஞ்சித் ஜெயக்கொடி அவரை பற்றி சொல்லி ஆகணும். புரியாத புதிர் டைரக்டர் ராம் அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் புரியாத புதிர்லேயே அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கணும் ஒரு பேர் பட டேரக்டர். ஆனால் அந்த படம் 2 வருஷம் கெடப்பில் போட்டதுனால ட்ரெண்ட் மாறினதோட அந்த படம் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணல. ஆனால் ஒரு பயங்கரமான கான்செப்ட் அந்த படத்தில் இருந்திருக்கும். ஸோ அதை தொடர்ந்து இந்த இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு பயங்கரமான மார்க்கெட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டு இருக்கு. எப்படி சொல்றதுன்னா ஃபீமேல் கிட்ட அவருக்கு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் உருவாகிட்டு இருக்கு. அந்த வகையில் இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் இந்த படம் வந்து எப்படி சொல்றதுன்னா கிட்டத்தட்ட ஒரு அர்ஜுன் ரெட்டி விஜய் தேவரகொண்டா எப்படி வந்து தெலுங்குல ஒரு பயங்கரமான ஒரு படமா அர்ஜுன் ரெட்டி அமைஞ்சதோ அந்த மாதிரியான ஒரு படமா நம்ம ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த படம் இங்கே அமையுன்றது மட்டும் இந்த ட்ரைலரை பார்க்கும்போது தெரியுது. நம்பிக்கை வைக்கலாம் ரஞ்சித் ஜெயக்கொடி அவர் மேலே. ஏன்னா ஒரு மெச்சூர்டான ஒரு கதை தான் வந்து புரியாத புதிர். அதையே ஒரு சூப்பராக ஹேண்டில் பண்ணி தரும் போது இந்த கதையை அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் இந்த ட்ரைலர்லேயே வந்து எல்லாரும் அவங்களோட காதல் வந்து மெச்சூர்னு தானே நினைக்கிறாங்க, ஆனால் எல்லாமே சில்லறதனமான காதல் தான் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. கவின்ராஜ் அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. பயங்கரம் வந்து ரொம்ப ஒரு ஆல்ரெடி நிறைய படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ண கை திறந்த ஒரு சினிமாட்டோகிராஃபர் எப்படி வந்து சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பவன் ஸ்ரீகுமார்ன்றவர் வந்து இந்த படத்துக்கு வந்து எடிட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி கட்ஸ் ஒன்றும் ட்ரைலர்லேயே பயங்கரமாக இருந்தது. சாம் சிஎஸோட மியூசிக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த கட்ஸ் ஒன்று வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாரு. படம் ஒரு மாதிரியாக இங்கே நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நார்த் இந்தியா வரலும் போகிற ஒரு படம் மாதிரி வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து தெரிஞ்சிருந்தது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஆளை பற்றி சொல்லணும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷில்பா மஞ்சுநாத். இது வந்து அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு முதல் படம் நினைக்கிறேன். இது முன்னாடி நான் பார்த்ததும் இல்லை. ஆனால் ஒரு ஷார்ட்ஸ்லேயும் வந்து நிறைய விதமான ஃபீலை வந்து அவங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு ஷார்ட்ல வந்து பாவமா, ஒரு ஷார்ட்ல வந்து ரொம்ப கார்ஜியஸா ஒரு மாதிரியா மூட் கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு சில மாதிரியான ஃபேஸ் கட்டு அண்ட் ஆக்டிங்லேயும் வந்து ஒரு 2-3 ஷார்ட்ல வந்து பயங்கரமா வந்து உச்சத்தை தொட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஒரு ஃபர்ஸ்ட் படத்திலே இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்களோட லெவல் அண்ட் இந்த படத்தோட ஹீரோவான நம்ம ஹரிஷ் கல்யாண் இவங்க இந்த 2 பேரும் வந்து பயங்கரமான ஒரு லெவலுக்கு போறாங்கன்றது மட்டும் பார்க்கும்போது தெரிஞ்சுது. இந்த படத்துக்கான ஒரு பயங்கரமான ஈகர்லி வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்க இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் இந்த படத்தோட டைட்டில் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீலை அந்த படம் கொடுத்துருந்தது அப்படின்ற கருத்துக்கெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு 2019 இருக்கிற லவ்வர்ஸ்க்கு ஏற்ற ஒரு சரியான ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான படமா இந்த படம் இருக்குதுன்ற மட்டும் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது. மொத்த படத்தையும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துட்டு வந்து நான் ரிவ்யூ பண்றேன். அது வரலாம் இந்த படத்தை பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை மறக்காம உடனே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியமா நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை. நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப்.